Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது நார்த் இந்தியன் டிஷ்ஷான Lahori Chicken Recipe தான் பார்க்க போறோம். இந்த சிக்கன் சர்கா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல உள்ள லாகூர் சிட்டில ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனாலேயே இத லாஹோரி சிக்கன் சர்கான்னு சொல்லுவாங்க. இந்த லாஹோரி சிக்கன் சர்கால ஒரு முழு கோழியை ஃபர்ஸ்ட் ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த சர்கா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டா அண்ட் ஜூஸியா இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை குட்டி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாகூர் சிக்கன் சர்கா செய்யறதுக்கு நான் 1 kg அளவுள்ள முழு கோழியை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எடுக்கிற சிக்கன் வந்து 1 to 1.25 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம சிக்கன் வந்து சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்கும். சிக்கன்ல வந்து ஷார்ப்பான நைஃபை வச்சு ஸ்லாண்டிங்கா இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துக்கணும். உங்களால எவ்வளோ கட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல டீப்பா கட்ஸ் கொடுத்துக்கணும். அப்பதான் நம்ம மசாலாலாம் சிக்கன்ல நல்லா இறங்கும். லெக் பீசஸ் அண்ட் பேக் சைடுமே இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல 3 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து இதுக்குள்ள சேர்த்துட்டு அப்பப்ப திருப்பி மட்டும் விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி வினிகர் வாட்டர்ல சேர்த்து ஊற வைக்கிறப்போ சிக்கன்ல உள்ள அந்த பேட் ஸ்மெல் போயிட்டு சிக்கன் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியா டெண்டரா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாம செய்யுங்க. இப்போ இதை கவர் பண்ணிட்டு ½ அன் அவர் நம்ம வந்து ரெஸ்ட்ல வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ½ அன் அவர் ஆயிடுச்சு. சிக்கன் நல்ல ஒயிட்டா சாஃப்டா இருக்கு. தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதுல இருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சிக்கனை வந்து ட்ரையா எடுத்துக்கணும். இப்போ சர்கா மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல கெட்டி தயிர் ½ கப் எடுத்துக்கிறேன். இந்த சர்கா சிக்கனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தயிர் தான். அதனால தயிரை வந்து ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட மஞ்சள் தூள் ½ டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரக பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ½ டீஸ்பூன், ஓமம் ½ டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓமம் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக விருப்பப்பட்டா காரத்துக்காக நீங்க 2 பச்சை மிளகாவை நல்லா க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். இதோட ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 1½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்டா ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துட்டு மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃபுல்லாக நான் மசாலாவை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 லெக் பீஸில் உள்ள கால்களை மட்டும் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு வச்சுட்டு டைட்டாக நாட் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து ஸ்டீம் பண்ணுறப்ப அது விரிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த லெக் பீஸ் வந்து விரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம நாட் போட்டு டைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கவர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்கா சிக்கனை பொறுத்த வரைக்கும் அதிக நேரத்துக்கு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணி 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்துக்கு பேஸில் 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணுள்ள பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சுட்டு சிக்கனை உள்ளே பிளேஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க மசாலா எல்லாத்தையுமே சிக்கனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 35 to 40 மினிட்ஸ் வந்து சிக்கனை ஸ்டீம் பண்ணிடலாம். நம்ம ஸ்டீம் பண்ணுறப்போ தண்ணி வந்து சிக்கனோட டச் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்லிக்கிறேன், ஸ்டீம் பண்ணுறது நீங்கள் இட்லி குக்கரில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் சிக்கனை வந்து 40 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிட்டேன். சிக்கன் நல்ல சாஃப்டாக குக் ஆகிருக்கு. சிக்கனை வந்து உடனே ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இதுக்கிடையில்
இப்போ இந்த சர்கா சிக்கனுக்கு ஆப்டா ஒரு டிப் ஒன்று ரெடி பண்ணிடலாம். டிப்புக்காக மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிக்கணும். ஒரு பவுலில் 1 கப்பு தயிர் எடுத்துட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம டிப்பு. இந்த டிப்போட சிக்கன் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ சிக்கனை வந்து ஆயிலுக்குள்ளே சேர்த்துடுறேன். ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து மீடியம் டு ஹைலேயே இருக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இப்போ கீழே பேஸில் குக் ஆயிருச்சு. ஒரு சைட் குக் ஆனதும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். டாங்கு யூஸ் பண்ணிங்கன்னா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கனை வந்து திருப்பி விட்டு குக் பண்ணிக்கணும். மறுபடியும் அதே மாதிரி 2வது தடவையும் திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு அப்படைசிங்காக இருக்கிறத விட இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லெக் பீஸில் போட்டிருந்த நாடை வந்து கட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அந்த டிப்போட சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஃபுல் சிக்கன், அதாவது லாஹோரி சிக்கன் சர்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.